அத்தி கிச்சன் சிம்னி பயங்கர அழுக்கா இருக்கு. இத க்ளீன் பண்ணணும். எப்போ பண்ணலாம்? ஒரு நாள் பண்ணலாமா? இன்னைக்கு வேற வேலை இருக்கு எனக்கு. என்ன நீ பாட்டில் எடுத்து கையில வச்சிட்டு இருக்கிற? என்ன பண்ண போற இந்த பாட்டில்? அதான் எண்ணெய் ஊத்தலாம்னு சொல்லி இதை டிமார்ட்ல நம்ம வாங்கினோம். அது ஊத்து மனசு வர மாட்டேருந்து, பழசு தூக்கி போடணும்னா மனசு வராதுல. அதனால எப்ப செய்ய போறேன்னு தெரியல. இன்னைக்கு தான் கையில எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊத்திடலாம் சொல்லிட்டு ஊத்தணும். கையில எடுத்திருக்கிறியா? அதை அப்படியே ஓரமா வச்சிரு. முதல்ல இன்னைக்கு நம்ம சிம்னியை க்ளீன் பண்ணிடுவோம். காலையில சாப்பிட்டாச்சு. இந்த வேலையை முடிச்சோம்னா அது கொஞ்சம் நீட்டா இருக்கும். சரியா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இன்னைக்கு இதை க்ளீன் பண்ணுவோம். இதுக்கு ஒரு விடிகாலம் இன்னைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்டே இதை கழட்டிட்டேன் நான். ஏன்னா இதுல எண்ணெய் எப்படி இருக்கு, இதுல தான் எண்ணெய் ஃபில்டர் ஆகும். என்ன? ஆமா ஆமா, நீ அந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த எக்ஸஸ் ஆயில்லாம் அதில் தான் போய் சேரும். இதில் ஃபில்டர் ஆகும். இப்போ இதை வந்து துணி வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துடணும். ஸோ அது அதனால் இதை ஃபஸ்ட்டே கழட்டிட்டேன். இதை மெதுவாக கழட்டுவோம். ஃபுல்லாக எண்ணெய் தான். ஃபுல்லாக தான் எண்ணெய் தான் இருக்குது. ஆமாம், இது லாஸ்ட்டாக எப்போ க்ளீன் பண்ணோம்? ஒரு 3 மாதம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணோம். இப்போ 2 மாதம் ஆயிடுச்சுல. மேலே ஆயிருக்கும்னு மேலே ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம். கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தி இப்படி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேலை கொஞ்சம் சுலபமாகும். எவ்வளோ எண்ணெய்! ஆமாம், இது ஃபஸ்ட்டில் நான் என்ன நினச்சேன், டீப் ஃப்ரை பண்ணாதான் இவ்வளோ எண்ணெய் வருது சேருதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணி சும்மா தவா ஃப்ரை பண்ணால் கூட இந்த எண்ணெய்லாம் சேருது. ஆனால் இது ஒரு நல்ல ஆப்ஷன்ல, எண்ணெய் தனியாக எங்கேயும் போய் சேராமல். ஆமாம் ஆமாம். இது ஃபஸ்ட்டுலாம் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும்போது ஃபுல்லாக இந்த எண்ணெய் எக்ஸாஸ்ட் ஃபேனில் தான் போய் சேரும் இல்லை? அதை க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம். ஃபேனெல்லாம் ஏன்னா கழட்டுனா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். எக்ஸாஸ்ட் ஃபேனை யார் அடிக்கடி கழட்டி மாற்றுறது இல்லை? ஆமாம், எக்ஸாஸ்ட் ஃபேனில் சேரும். இன்னொன்று என்ன தெரியுமா ஆகும், அப்படியே இந்த ஹீட்டுக்கு மெல்ட் ஆகி, எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, தோசை சுற்றிட்டு இருந்தா தோசையில் விழும் எண்ணெய். நம்ம ஊற்றுற மாதிரி இந்த எண்ணெய் ஹீட்டுக்கு மெல்ட் ஆகி டொப்பு 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 டொப்புன்னு விழும். அது எங்க முன்னாடி இருந்த சிம்னியில் சொல்கிறேன். எங்க அம்மா வீட்டில். ஆமாம் ஆமாம். சரி, இதுக்கப்புறம் கேமரா மேன் நான் தான், அஜுக்கு தான் ஒர்க். என்னம்மா அதில் இருக்கா? இருக்குமா, கொஞ்சம் இருக்கு, போதும். இந்த தடவை க்ளீன் பண்ணுறதுக்கு போதும். அடுத்த தடவை நம்ம வாங்கணும். ஆமாம், சரி. இந்த ஸ்ப்ரே இருக்கிறதுனால தான் நம்மளால ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. தெரியுதா? ஆமாம் ஆமாம். இந்த ஸ்ப்ரே ஆக்சுவலாக வந்து கெரசின் மாதிரி. இது நீங்கள் வாங்கி வச்சு அடிச்சிங்கன்னா இந்த ஆயில் கரை உங்கள் வீட்டில் ஃபேனில் எக்ஸாஸ்ட் ஃபேனில் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்தால் கூட இதை கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு தொடச்சிங்கன்னா வந்துடும். இது இந்த பைக்கு செயின் எல்லாத்துக்குமே அடிப்பாங்க. இது பேர் வந்து WD-40, அமேசானில் இருக்கும். இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லாம் கம்பெனியில் இருந்தால் கூப்பிடுவோம் இந்த மாதிரி சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்கெலாம். அவனுங்க வருவானுங்க, நம்ம ஒரு நாள் கூப்பிட்டா அவனுங்க ஒரு நாள் வந்து நிற்பானுங்க. அது பெரிய இதாக இருக்கும். இப்போ அர்பன் கம்பெனிலாம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்களாம் இதை வாங்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அடிச்சிட்டா. நம்ம குலுக்கிட்டு அடிக்கணும் என்ன? ஆமாம் ஆமாம், யூஸ் பண்ணும்போது இதில் அடிச்சிடுற மாதிரி. ஆமாம் ஆமாம், அடிச்சிடுங்க. இதை அடிச்சுட்டு 10-15 மினிட்ஸ் ஊற வைக்கணும் என்ன? 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ் போதுமா? 5 மினிட்ஸ் போதும், பக்காவாக இதாகிடும். கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்மெல் வரும். ஆமாம், அலர்ஜி இருக்கிறவங்க ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க க்ளீன் பண்ணும்போது. எங்களுக்கு அலர்ஜி கிடையாது, நாங்கள் அப்படியே அடிக்கிறோம். இதில் அடிச்சிடுறோமா? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டுமா? ஃபேனே இருக்கட்டும், ஒன்றும் கண்ணில் பட்டுடாமா. இது க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் காட்டலாம் எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு. அப்போ இப்போ எப்படி இருக்குன்னு காட்டணுமே. அதை காட்டிட்டேன், ஃபஸ்ட்லேயே காட்டிட்டேம்மா. சரி, ஓகே. ஆக்சுவலாக இது சூப்பர் தான் இல்லை? 70% ஒர்க்கு வந்து இதை முடிச்சிடுது. நம்ம போட்டு தேய்க்க வேணாம், ஊற வைக்கிற டைம் கொடுக்கணும். இது வந்து லிக்விட் ஸ்ப்ரே ஒன்று வருது, ஃபர்மில் ஒன்று வருது இல்லைம்மா? ஆமாம், கண்ணில் பட்டுடாமா ஜோ? ஆக்சுவலாக இது அப்பா வீட்டில் தான் ஃபஸ்ட்டு சிம்னி வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணோம். அந்த சிம்னி பார்த்தீங்கன்னா ஏதோ ஆர்த்தி சொன்ன மாதிரி தான், எண்ணெய்லாம் அப்படியே சொட்டாக நிற்கும். ஆக்சுவலாக பழைய சிம்னி மாடல்லாம் இதெல்லாம் கழட்ட முடியாது, இந்த ட்ரேயெல்லாம் கழட்டி யூஸ் பண்ண முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். கம்பெனிக்காரனை கூப்பிட்டு வந்தால் அவன் க்ளீன் பண்ணுவான். அதுவும் கூப்பிட்டாலாம் உடனேலாம் வரமாட்டானுங்க ஃபஸ்ட்டுலாம். இப்போவாது அர்பன் கம்பெனி அதெல்லாம் இருக்குது, கூப்பிட்டா வந்து பண்ணிடுறானுங்க. ஃபஸ்ட்லாம் வரமாட்டானுங்க. அதனாலேயே நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்ப நாளாக சிம்னி வாங்காமல் இருந்தோம். ஆமாம், எக்ஸாஸ்ட் தான் வச்சுருந்தோம். ஆனால் அது ஜன்னல் இருக்குது, இத்தனைக்கும் கொஞ்சம் நெடி வந்துடுது. ஆமாம், ஸோ இதுக்காகவே வந்து இந்த ட்ரேயெல்லாம் கலட்டி ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி சிம்னியை பார்த்து வாங்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு வர
நிறைய சிம்னி இது மாதிரி கலட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்மளே செல்ஃப் கிளீனிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை வந்து இது மட்டும்தான். இதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை. சரி ஊறட்டும் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். என்னது அது? இதை வச்சு தான் தேய்க்க போகிறோம். இந்த ஸ்பாஞ்ச் தான் எடுக்கணும். இது கிளாஸில், ஸோ வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங்கு ஸ்க்ரப்பர் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஐட்டம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 தடவை ரப் பண்ணாலே வந்துடும். பாருங்க, ஸோ வந்துடும். சூப்பர். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அழுத்துனீங்கன்னா நல்லாவே வந்துடும். அவ்வளோதான். நான் ஃபுல்லாகவே இந்த ஒரு சைடை வச்சு எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடை வச்சு 2வது தொடச்சுன்னா நீட் ஆகிடும். ஸோ வேலை சிம்பிள் ஆயிடுச்சு. சரி, கிளாஸ் வேணா நான் தொடக்கிட்டுமா? கிளாஸ் ஏரியாவை? இல்லை நான் தொடச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஹஜுவோட டேர்னு. ஆக்சுவலாக இந்த சிம்னி வாங்கும்போது நான் ரூல் போட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் சிம்னி ஸ்டோரிலாம் ரொம்ப கடுப்பான ஸ்டோரிஸ் இருக்குது. அதனால சிம்னி வாங்கணுன்னா 50% வேலையை நீ ஷேர் பண்ணணும்னு சொன்னேன். உடனே அவர் ஓகேன்ட்டாரு. அதனால் எப்போ சிம்னி கலவை கூப்பிட்டாலும் நீ ரெடியாக தான் நான் முதல்ல கேட்பேன். நீ ரெடியா அஜோ அப்படின்னு தான் கேட்பேன். ஏன்னா அவங்க தானே பாதி வேலை செய்யணும். இப்படி சொல்லி தான் இது வர வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக அது போயிட்டுருக்கு. இப்போ இது என் டர்ன். ஈஸியான வேலையை அவர் எடுத்துக்கிட்டாரு. கொஞ்சம் கஷ்டமான வேலை நான் தான் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருந்த சிம்னிலாம் வந்து அப்போலாம் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நம்மளுக்கு தெரியாது இருந்ததெல்லாம் தெரில. அப்போ யூடியூப்லாம் ஃபேமஸாக இல்லை. யூடியூப் ஆமாம்மா. அப்போ அமேசான் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அமேசான்லாம் கிடையாது. கரெக்ட். ஆமாம், யூடியூப் ஃபேமஸாக இல்லை. ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிய வராது. அப்போ வந்து மாமியார் வீட்டில் வந்து சிம்னி வாங்கினோம். முதல் தடவை வாங்கினோம். அந்த சிம்னியை நானும் எங்கள் மாமனார் தான் சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம். ஐயோ, அது அந்த சிம்னி க்ளீன் பண்ணணுன்னா எங்களுக்கு வந்து ஒரு 4 hours போயிடும். 4 hours ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நான் இறங்கியே வருவேன். வாங்க க்ளீன் பண்ணலான்னு. அது எப்படி தெரியுமா க்ளீன் பண்ணுவோம்? இந்த மாதிரி தான் இருக்கும். 2 இருக்கும் இந்த மாதிரி ட்ரே. ஸோ 2 இருக்கும். அந்த ட்ரேயை வந்து நல்லா சுடுதண்ணி, கொதிக்க சுடுதண்ணியை ஒரு வாளிக்குள்ளே ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கொஞ்சமாக விம் லிக்விடு, கொஞ்சமாக ரென்னு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோப்பு தூள் போட்டுருவோம். போட்டு இந்த ஒரு ட்ரேயை அதில் முக்கிடுவோம். 2 ட்ரேயும் முக்கிடுவோம். முக்கிட்டு 1/2 hour 1 hour கழிச்சு திருப்பி அதை வந்து ப்ரஷ் போடுவோம். இந்த மாதிரி ஏதாவது பழைய ப்ரஷ் எடுத்து வச்சு தேய்ப்பேன் நான். சரியா? தேய்ச்சிட்டு திருப்பி ஒரு வாளி ஃபுல்லாக சுடு தண்ணியை சூடு பண்ணி திருப்பி அதை முக்குவோம். திருப்பி ஒரு 1/2 hour கழிச்சு திருப்பி தேய்ப்போம். அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் தேய்ப்பேன். செகண்ட் டைம் தேய்க்கிறது இந்த ஸ்க்ரப்பரில் தேய்ப்போம். ஷிஷோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் கடுப்பாகி நான் சொல்லிட்டேன், அங்கிள் நம்ம இதை தயவு செஞ்சு இது யூஸே பண்ண வேணாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போடுவோம், 50% தான் க்ளீன் ஆகும். அப்போ நீங்கள் திருப்பி எத்தனை தடவை இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண முடியும்? அதனால் ரொம்ப அப்போ ரொம்ப வெக்ஸ் ஆகி அதை தூக்கி போட்டோம். சரி, செய்ய முடியாது இதுக்கு மேலேன்னு சொல்லி சிம்னியை கழட்டிட்டோம். இல்லை ஆமாம்மா, கழட்டியாச்சு. எக்ஸாஸ்ட் தான் 2-3ன்னு போட்டோம். அதனால ஹஜு வந்து இங்கே வந்துட்டு சிம்னி பண்ணணும் சொல்கிறச்ச, அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் இருந்தோம். அங்கே வந்து ஓனரே சிம்னி போட்டிருந்தாரு. அங்கே ஜன்னல் இருக்கும். நம்ம அங்கே தான் ஸ்டவ் இருக்கும். ஸோ அப்படியே போயிடும் ஜன்னல் வழியாக எல்லா புகையும். பெருசாக அங்கே சிம்னியே நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. இங்கே வந்துட்டு ஹஜு இந்த டாபிக் ஆரம்பிக்கிறச்சு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா நம்ம தான் செய்வோம், நம்ம தான் கிச்சனில் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு தான் தெரியும் எவ்வளோ அழுக்காகுது சொல்லிட்டு. அழுக்குலேயே நம்ம எப்படி சமைப்போம்? ஸோ நம்ம தான் க்ளீன் பண்ணணும். அது ஒரு பெரிய இதுன்னு நினச்சேன். அவர் பேசுறச்சு அதுக்கப்புறம் இதையும் காமிச்சாரு. பாரு, இது வந்து இவ்வளோ % க்ளீன் பண்ணிடுது. ஸோ நீ பயப்பட வேண்டாம், நானும் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன் சொன்னார். அந்த ஒரு வார்த்தையில் மயங்கி தான் நான் வந்து ஓகே சொன்னேன். ஆனால் நிஜமாலே வந்து இதை ஓகே தான். ஒரு 80% ஒர்க்கு வந்து அது பண்ணிடுது. ஏன்னா 100% க்ளீன் நம்ம பண்ணவே முடியாது. நிறைய வீடியோலலாம் சொல்கிறாங்க 100% இது க்ளீன் பண்ணிடுவோன்னு. அவங்க அதை எத்தனை தடவை போட்டு எத்தனை தடவை தேய்ச்சி 90% வந்துடும். 90% கண்டிப்பாக வந்துடும். ஒரு 10% அது வந்து நான் தான் சொல்கிறேன்லம்மா, 100% க்ளீன் பண்ண முடியாது.
ஆமாம், அவங்களுக்கு அவ்வளோலாம் சுத்தமாக புதுசுமா எல்லாம் வரவே வராது. அது புதுசாக வாங்கணும். ஆமாம் ஆமாம். ஆனால் வந்து இது நம்ம போட்டு தேய்ன்னு தைக்க தேவையில்ல. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் சும்மா இப்படி தான் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஓகே தான், ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பு, நம்ம வேலையை ஈஸி பண்ணிடுது. ஆனால் எக்ஸாஸ்டாக இதுவானா நீங்கள் எதை சொல்வீங்க சொல்லுங்கள்? எக்ஸாஸ்ட் வந்து அதான் ஒரு 20% தான் எடுத்து வெளியில் தள்ளும், புரியுதா? இப்போ இந்த சிம்னி போட்டதுனால இது 90% எடுத்து வந்து தள்ளிடுது. இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் போட்டிருக்கிற இந்த லைட்டு ஃபேனு எல்லாம் பிளாக்காக இருக்கும், செவரே கொஞ்சம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். கரெக்டா? ஆமாம் ஆமாம். ஏன்னா உங்கள் அக்கா வீட்டிலே இருக்குது, அது மாதிரிலாம் ஆகும். நீங்கள் இந்த சிம்னி போட்டால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்லாம் ஆகாது. ஏன்னா இது வந்து அந்த எல்லா புகையையும் எடுத்து வெளியில் தள்ளிடும், வீட்டுக்கு வெளியே. ஆமாம், அது வந்து அது உண்மை தான். உங்களுக்கு ஒரு தடவை ஆன் பண்ணிங்கன்னா அச்சு வெளில தள்ளிடும். ஏன்னா அது ஃபுல்லாக வெளியில தான் வந்து போகுது. ஆமாம், உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லும் உள்ள வராது. நீங்கள் கதவெல்லாம் மூடி வச்சு ஏசி போட்டுலாம் கூட நான் ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதாவது அந்த ஸ்மெல்லு இருக்கும், நெடி இருக்காது. கரெக்டு. நல்லதுமா, இது வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட லங்ஸுக்குமே நல்லது. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி இந்த ஏரெல்லாம் ப்ரீத் பண்ண தேவையில்ல. சரி, க்ளீன் பண்ணி முடி. க்ளீனிங் பண்ணியாச்சு, இப்போ நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. என்னம்மா? ஆமாம், எல்லாமே தேங்க்ஸ் டு மீ தான். என்ன சொல்கிறது, என்னோடய ஃபுல் எனர்ஜி இதில் போட்டாச்சு. அதனால் ஹஜு, என்னை கூல் டவுன் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணோம்? நீ ஐஸ்கிரீம் கேட்பேன்னு தெரியுமா? ஆல்ரெடி நான் ஆர்டர் போட்டேன், என்ஜாய் பண்ணு. சூப்பர்.